வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் அன்னைக்கு செஞ்ச அவியலும் மாங்காய் பச்சடி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அவியலுக்கு வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணியிருக்கிறோம். என்ன காய்கறிலான்னா, வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து புடலங்காய், வெள்ளரிக்காய், அவரைக்காய், இத்தனை காய்கறியும் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு அதை வந்து கழுவி அது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் எல்லாம் கழுவின காய்கறிலாம் போடுதோம். அதில் மேலே என்னெல்லாம் போடுறோன்னா, வேகும்போது கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் இவ்வளோ ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா வேக வைக்கிறோம். அதுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா அரைச்சி போடுறோம். மசாலா என்னெல்லாம் போனால் தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு இவ்வளோதான். இதுக்கு வந்து குறைன்னு அரைச்சி அதை மசாலாவை போட்டாச்சு. அரைச்சி மசாலாவை போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். அவ்வளோதான். அப்புறம் இறக்கும்போது தேங்காய் ஊற்றி இறக்கிட்டால் போதும். வந்து சுவையான அவியல் ரெடி ஆயிரும். டேஸ்ட்டாக இருக்கும் அவியல். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா, மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அவியல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அவியல் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அவியல் மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நாம் வந்து கொஞ்சம் கிளறிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இறக்கி வச்சிட்டா போதும். அவியல் ரெடி. இப்போ பாருங்கள், தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டோம். அவியல் ரெடி. இப்போ மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கட் பண்ண மாங்காய் போட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ண மாங்காயை போட்டு இதில் வந்து மிளகாய்த்தூள், உப்பு, காரத்துக்கு தேவையான ஒரு 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். நான் 4 ஸ்பூன் போடுவேன். 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா குலுக்கி வச்சிடணும். இந்த மாங்காயை வந்து அந்த உப்பு எல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் மிளகாய்த்தூள்லாம் அதில் மாங்காய் நல்லா பிடிச்சிரும். உப்பு மிளகாய்த்தூளும் நல்லா இப்படி குலுக்கும்போது உப்பு நல்லா கரைஞ்சி மிளகாய்த்தூள், உப்பு, மாங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு தாளிக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு இது தாளிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா, வெந்தயத்தை ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். ஏன்னா மாங்காய்க்கு வந்து வெந்தயத்தை வறுத்து பொடிச்சு போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறோம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு வெடித்தோடனே பெருங்காயம், அப்புறம் நாம் வறுத்து வெந்தயத்தை பொடிச்சு வச்சுருக்கோமா அதையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் கருவேப்பிலை போட்டாச்சா. பெருங்காயம் போட்டுறோம் பாருங்க. கடுகு இப்போ நல்லா வெடிக்குது. இப்போ நல்லா வெடித்து முடிஞ்சோன்னே நாம் வந்து பெருங்காயமும் வறுத்த வெந்தயத்தை பொடி செஞ்சதும் போடுறோம். பெருங்காயம் போட்டோன்னே வறுத்த வெந்தயத்தை தூளியும் போட்டாச்சு. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு மாங்காயை வந்து ஊற வச்ச மாங்காயை வந்து நம்ம இப்போ போட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து எண்ணெயில் வதக்கின போதும் இறக்கிடலாம். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடும். மாங்காய் ஊறுகாய் மாதிரி தான், நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு, ரச சாப்பாடுக்கு, லெமன் சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். மாங்காய் சீசனில் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் இது வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தோம். அயலான் படம் பார்க்கறதுக்கு. அந்த வீடியோ கிளிப் தான் இது. அங்கே பயங்கர கூட்டம். தேட்டர் சிவகார்த்திகேயன் படம், அயலான் படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்தது. அந்த வீடியோ கிளிப் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.